ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை மஞ்சூரியன் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முட்டை மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு 7 முட்டை எடுத்துருக்கேன். அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இடித்து வச்ச பெப்பர் போட்டுக்கலாம். நான் பொடியாக இடிக்கலை, இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக இடிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் இடிச்சு போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். அதை ஃபுல்லாக தடவிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் இட்லி குண்டம் வச்சுருக்கேன். அந்த இட்லி குண்டம்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. இதை எடுத்து அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெரிய பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம முட்டை மஞ்சூரியன் சூப்பராக இருக்கும். எல்லாம் கட் பண்ணியாச்சு. 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சு இந்த முட்டையை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பீஸாக உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அப்புறம் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நசுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை அப்படியே மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ எண்ணெயில் பொரித்து வச்சுருந்த முட்டை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா பரட்டிக்கலாம். இதோட வாசமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், முட்டை மஞ்சூரியன் எப்படி அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இறக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாகவும் இருக்குது. இது பரோட்டா, சப்பாத்தி, இதுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ரசம் இதுக்கெலாம் சைடிஷ் சூப்பராக இருக்கும். ரசம் சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.